Exercise 1.5, sum number 2. If ax square plus bx plus c is divided by x plus 3, x minus 5 and x minus 1. The remainders are 21, 61 and 9 respectively. Find a, b and c. Use Gaussian elimination method. So இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி ஏபிசி கண்டுபிடிக்கணும். அதுக்கு கண்டிஷன்ஸ் இதுதான். ஸோ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிங்கிற இந்த பாலினாமியலை டிவைட் பண்ணுறாங்க எக்ஸ் ப்ளஸ் 3ஆல். இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 3ஆல் டிவைட் பண்ணும்போது நான் என்ன சொல்லுவேன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு போடுவேன். அப்போ எக்ஸ் என்ன ஆயிரும்னா -3 ஆயிரும். அப்போ என்ன பாலினாமியலை பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துட்டுனா அந்த இடத்துல எக்ஸுக்கு -3 சப்ஸ்டியூட் பண்ணுனா பி ஆஃப் -3 இதுக்கு பேர் தான் நான் ரிமைண்டர்னு சொல்லுவேன். சரியா? அப்போ எனக்கு பி ஆஃப் -3 தான் எதை கொடுத்துருக்குது ரிமைண்டர்னா 21 கொடுத்துருக்குது. இப்போ பி ஆஃப் -3ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 21க்கு ஈக்குவல். இதே மாதிரி பாருங்கள், அடுத்தது அதே பி ஆஃப் எக்ஸ், இதை தான் நான் பி ஆஃப் எக்ஸ்ன்னு நான் எடுத்துருக்கிறேன். அந்த பி ஆஃப் எக்ஸ் எதால் டிவைட் பண்ணுறோம்? எக்ஸ் மைனஸ் 5ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 5னா எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னா 5 ஆகும். அப்போ என்னோட ரிமைண்டர் என்ன? பி ஆஃப் 5. அது எதுக்கு ஈக்குவலுங்கிறாங்க? 61க்கு ஈக்குவல். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 1ஆல் டிவைட் பண்ணுறோம். பி ஆஃப் எக்ஸை எதால் டிவைட் பண்ணுறோன்னா எக்ஸ் மைனஸ் 1ஆல். அப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் 1னா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 1க்கு ஈக்குவல். அப்போ ரிமைண்டர் என்னென்னா பி ஆஃப் 1. இப்போ பி ஆஃப் 1ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா 9க்கு ஈக்குவல். புரிஞ்சிருச்சா? அதாவது பி ஆஃப் எக்ஸ் இதையே டிவைட் பண்ணுறோம் எதால்? எக்ஸ் ப்ளஸ் 3ஆல். அப்போ உனக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் என்ன வரும்? பி ஆஃப் -3. இந்த பி ஆஃப் -3ங்கிறது இங்கே கொடுத்துருக்குற 21க்கு ஈக்குவல். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 5ங்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு 5 வரதுனால ரிமைண்டர் பி ஆஃப் 5. இந்த பி ஆஃப் 5ங்கிறது பி ஆஃப் 5ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 61க்கு ஈக்குவல். இங்கே எக்ஸ் மைனஸ் 1ஆல் டிவைட் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1 வந்துடும். அப்போ ரிமைண்டர் பி ஆஃப் 1. அந்த பி ஆஃப் 1 எதுக்கு ஈக்குவல்? 9க்கு ஈக்குவல். ஸோ இந்த 3 ஈக்குவேஷனையும் வச்சு ஏபிசி கண்டுபிடிக்க போகிறோம் யூஸிங் காசியன் எலிமினேஷன் மெத்தட். லெட் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிற பாலினாமியில் பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஸோ லெட் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்ன? பி ஆஃப் -3 ஈக்குவல் டு 21. அது புரிஞ்சிச்சா? பி ஆஃப் -3ங்கிறது பி ஆஃப் எக்ஸை எக்ஸ் ப்ளஸ் 3ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ பி ஆஃப் -3ங்கிறது ரிமைண்டர், அது கொடுத்துருக்கிற 21ங்கிற ரிமைண்டருக்கு ஈக்குவல். அதே மாதிரி பி ஆஃப் எக்ஸை எக்ஸ் மைனஸ் 5ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகே, அப்போ பி ஆஃப் 5ங்கிறது ரிமைண்டர், அது 61க்கு ஈக்குவல். அதே மாதிரி பி ஆஃப் எக்ஸை எக்ஸ் மைனஸ் 1ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் என்னென்னா பி ஆஃப் 1. பி ஆஃப் 1 எதுக்கு ஈக்குவல்னா 9க்கு ஈக்குவல். இப்போ ஃபஸ்ட்டு பி ஆஃப் -3 ஈக்குவல் டு 21 விச் இம்ப்ளைஸ் எக்ஸுக்கு பதிலாக -3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏ இன்ட்டு -3யோட ஹோல் ஸ்கொயர், ஏ இன்ட்டு -3யோட ஹோல் ஸ்கொயர்னால் 9. அப்போ ஏ இன்ட்டு 9 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -3 போடுறோம் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 21 ஆகும். அப்போ இதுக்கு பேர் 9a, இதுக்கு பேர் -3b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 21. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, அடுத்தது பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்னா பி ஆஃப் 5 ஈக்குவல் டு 61. அப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக 5 போடுங்க. ஏ இன்ட்டு 5 ஸ்கொயருங்கிறது 25 ப்ளஸ் பி இன்ட்டு 5 ப்ளஸ் சி. சரியா? ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும்? 61 கிடைக்கும். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 25a ப்ளஸ் 5b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 61. இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற செகண்ட் ஈக்குவேஷன். கால் பண்ணியாச்சு, இதையே செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்? பி ஆஃப் 1 ஈக்குவல் டு 9 போட்டால் கிடைக்கும். அப்போது பி ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும். அப்போ ஏ இன்ட்டு 1 ஸ்கொயர் இஸ் 1 ப்ளஸ் பி இன்ட்டு 1 ப்ளஸ் சி. இதனோட ஆன்சர் தான் உனக்கு 9. என்னது? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 9. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் வந்து அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் நம்ம எழுதுகிறோம். என்ன வரும்? ஃபஸ்ட் ரோ 9 -3 1 21. செகண்ட் ரோ 25 5 1 61. Third row 1 1 1 9.
ஸோ இந்த augmented மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்கிலோன் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹெட்டிங் நம்ம இங்கே என்ன எழுதணும், transforming the augmented matrix to எக்கிலோன் ஃபார்ம் we get. இதுதான் நம்மளோட augmented matrix. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. இதையே நம்ம எந்த ஃபார்முக்கு மாற்றுறோம், எக்கிலோன் ஃபார்முக்கு நம்ம மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப், எனக்கு இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. இப்போ 1 இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு மூவ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி கால்குலேஷன். ஸோ தேர்ட் ரோ இங்கே இருக்குது, தேர்ட் ரோவையும் ஃபஸ்ட் ரோவையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 1 1 1 9ங்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட் ரோ ஆயிரும். 9 - 3 121ங்கிறது தான் இங்கே இருக்கிற ஃபஸ்ட் ரோ, இங்கே தேர்ட் ரோவாக மாறிடும். அப்போ இந்த செகண்ட் ரோ அப்படியே தான் இருக்குது, இங்கே செகண்ட் ரோ. சரியா? இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம், இதையும் 0 பண்ணுறோம், இதையும் 0 பண்ணுறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே 25 இருக்குது, இதை -25ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ R2 replaced as R2 - 25 R1. பாருங்கள், R2 replaced as R2 - 25 R1. இங்கே R3 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே -9 வேணுமா, அப்போ தான் ஆட் பண்ணும்போது 0. ஸோ R3 replaced as R3 - 9 R1. R3 எப்படி இருக்கும், R3 - 9 R1. இப்போ நம்மளோட கால்குலேஷன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு R2 - 25 R1. R2ங்கிறது இது தான், 25 5 162 61. இது தான் நான் எடுத்திருக்கேன் R2. சரியா? அடுத்தது என்ன பண்ணணும், -25 R1. இதை R1-ஐ -25ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ -25 -25 -25 9 × -25 பார்த்தீங்கன்னா -225. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா இது 0, இது -20, இது -24. இது ரெண்டு ஆட் பண்ணும்போது சப்ராக்ட் பண்ணணும் பெரிய நம்பர்லேருந்து -164. ஸோ இந்த ஃபஸ்ட் ரோ அப்படியே தான் இங்கே கிடைக்கும். இது செகண்ட் ரோவோட எலமெண்ட்ஸ். தேர்ட் ரோ என்னது, R3 - 9 R1. பாருங்கள், R3ங்கிறது இது தான். அடுத்தது என்ன பண்ணணும், R1-ஐ -9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -9 × R1 என்ன ஆகும்னா -9 -9 -9 -81. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா இது 0, இது -12, இது -8. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது பெரிய நம்பரோட சைன் -60. இதுதான் நம்மளோட தேர்ட் ரோ. புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், காமனாக எது எதெல்லாம் இருக்கோ அதால் டிவைட் பண்ணிக்கலாம். பாருங்க, இது எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ R2 replaced as R2 / -4. அதுவே இது என்னாலும் அதே -4ஆல் டிவைட் ஆகும். R3 replaced as R3 / -4. ஸோ ஃபஸ்ட் ரோ அப்படியே தான் இருக்கும். இப்போ செகண்ட் ரோ ஒன்றுனையும் -4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 0/4 is 0, -20 / -4. இப்போ +5 ஆகும். -24 / -4ங்கிறது +6. -164 / -4ங்கிறது 41. அதே மாதிரி R3-ஐ R3 / -4ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 0 / -4 is 0, -12 / -4 is 3, -8 / -4 is 2, -60 / -4 is 15. அப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் எனக்கு 0 வந்தாச்சு. அடுத்து நான் என்ன பண்ணணும், இந்த எலமெண்ட்டை தட் இஸ் இந்த 3ங்கிற பிளேஸை 0 பண்ணணுன்னா எனக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜீரோஸ் வந்துடும். ஸோ என்னோட கால்குலேஷன் தட் இஸ் எப்படி இருக்கணும், இந்த 3 become 0வாக இருக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், R3-ஐ இப்போது இது 0 ஆக்கணும்னா இங்கே எனக்கு -3 வேணும். ஸோ இங்கே மேலே -3 வேணும்னா நான் -3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பட் இங்கே 5 இருக்குது, 5 கேன்சல் ஆகணும். அப்போ /5 போடணும். ஸோ R3 replaced as R3. அடுத்தது என்ன, 5 கேன்சல் ஆகணும். பட் அந்த இடத்துல என்ன வரணும், -3. ஸோ இந்த இடத்துல எனக்கு -3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்குவேன். பட் 5-ஐ கேன்சல் பண்ணும்போது /5 × R2 எடுத்துக்குவேன். ஸோ R3 is replaced as R3 - 3/5 R2. இதுதான் என்னோடய கால்குலேஷன். பாருங்கள், இப்போது R3-ஐ அப்படியே நான் எழுதிக்கிறேன். 0 3 2 15. ஒவ்வொரு டேர்மையும் R2வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையும் -3/5 எதால் -3/5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணினாலும் ஐ வில் கெட் 0 தான் வரும். அடுத்தது -3/5 × 5.
5 5 கேன்சல் ஆயிரும் -3 வந்துடும். -3/5 into 6 பாருங்க. இப்போ -18/5 வரும். அடுத்தது -3/5 into 41. இப்போ -3 into 41 வந்து -123/5. அதுதான் எனக்கு இந்த பிளேஸ். இப்போ ஆட் பண்ணுறோம். இது 0, 3 - 3 0, 2 -18/5 பாருங்கள். 2 -18/5 என்னாகும்? 5 எல்சிஎம் எடுத்துக்கலாம். 2 into 5 வந்து 10, 10 - 18. the ஆன்சர் என்ன வரும்? -8/5. அதுதான் எனக்கு இங்கே. அடுத்தது பாருங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 15 - 123/5. 5 எல்சிஎம் எடுத்துக்கோ. அப்போ 15 into 5, 15 into 5 75. ஓகே, -123. அப்போ பெரிய நம்பரோட சைன் பார்த்துட்டிங்கன்னா மைனஸ். 13ல் 5 போயிடுச்சுன்னா 8 வந்துடும். இங்கே ஒன்று பாரோ பண்ணிக்கிறோம். ஸோ 11, 11ல் 7 போயிடணும். 11ல் 7 போயிடுச்சுன்னா 4/5. ஸோ -48/5. இதுதான் எனக்கு லாஸ்ட் ரோ. என்னது? 0 0 -8/5 -48/5. அதுதான் என்னோட பிளேஸ் இங்கே இருக்கும். இப்போ டினாமினேட்டர் 5 எனக்கு வேண்டாமா? நான் என்ன பண்ணலாம்? இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -5ஆல் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ R3 replaced as, ஓகே, R3 into -5. -5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 0 into -5 0, 0 into -5 0, -5 into -8/5. இதால் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். -5 into -8/5. மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 8 ஆயிரும். அதே மாதிரி -5 into -48/5. 5 கேன்சல் ஆயிரும். மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும், 48. இப்போ இது என்னன்னா இந்த அக்மெண்டட் மேட்ரிக்ஸோட ஈக்குவலன்ட் ஃபார்ம். இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா ரோ எக்கிலோன் ஃபார்மில் இருக்குது. ஸோ ரைட்டிங் த ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவலண்ட் ஃபார்மை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன்ஸ் எழுத போகிறேன். ரைட்டிங் த ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் எதிலிருந்து? இதுக்கு பேர் ரோ எக்கிலோன் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா ட்ரையாங்குலர் ஃபார்மில் ஜீரோஸ் இருக்கிறதுனால ஃப்ரம் ரோ எக்கிலோன் மேட்ரிக்ஸ் வி கெட் என்ன பண்ணுறோம்? ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன்ஸ் எழுதுகிறோம். ரைட்டிங் த ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரம் எங்கிருந்து? ரோ எக்கிலோன் மேட்ரிக்ஸ் வி கெட். இது ஃபஸ்ட் ரோவோட எலமெண்ட், இது கான்ஸ்டன்ட். இங்கெல்லாம் ஏபிசிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இது எல்லாமே ஏவோட கோஎஃபிஷியன்ட், இது பியோடது, இது சிவோடது. அப்போ என்ன வரும்? A + B + C = 9. இது 5B + 6C = 41. இது 8C = 48. இதை கால் பண்ணிக்கலாம் ஈக்குவேஷன் 1 2 3ன்ட்டு. ஆல்ரெடி 1 2 3 இருந்துச்சுன்னா இதையே 4 5 6ன்னு கால் பண்ணிக்கோங்க, தப்பில்லை. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3 இம்ப்ளைஸ் C = என்ன வரும்? 48/8 வரும். 48/8ங்கிறது பிகம் 6 ஆயிரும். இந்த C = 6 தூக்கி செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் C = 6 in ஈக்குவேஷன் நம்பர் 2. 5B + 6 into Cக்கு பதிலாக 6 வந்துடும், = 41. இப்போ 5B + 6 into 6 வந்து 36 = 41. இப்போ 5B = 41 - 36. இதனோட ஆன்சர் 5 ஆயிரும். அப்போ B வந்து 5B = 5. அப்போ Bனா 5/5 1 ஆயிரும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுற எப்படி? Bக்கு 1னும் Cக்கு 6னும் எதில்? ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? A + Bக்கு பதிலாக 1 + Cக்கு பதிலாக 6 = 9, which implies A = 9. இங்கே 7 இருக்குது, அந்த சைடு வரும்போது -7. அப்போ 9 - 7 என்ன ஆகும்னா 2 ஆகும். therefore ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ என்னன்னா 1, சியோட வேல்யூ என்ன வந்துடுச்சுன்னா 6 வந்தாச்சு.